ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரவா புட்டிங் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம ஒரு கேரமல் ரெடி பண்ணோம். அதுக்கு அரை டம்ளர் சர்க்கரையை வெறும் வானலியில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த சர்க்கரை நல்லா உருகிட்டு அந்த தண்ணி மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த டைமில் நீங்கள் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஸ்லோலியே வச்சு பண்ணுங்கள். ஸ்பீடில் ரவை அந்த சக்கரை தீஞ்சு போயிடும். இந்த மெல்ட் ஆகிற டைமில் தண்ணி ஊற்றின பாருங்கள். தண்ணி ஊற்றினோடனே எல்லாமே அந்த சுகர்லாம் இறுகிக்கும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. அது கொஞ்ச நேரத்தில் அதுவும் மெல்ட் ஆகிடும். நீங்கள் அப்படியே ஸ்லோலியே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதுலேருந்து அது அப்படியே மெல்ட் ஆகி ஒன்று கலந்து வரும். இதுமாரி ப்ரௌன் கலரில் ஆகணும். அந்தளவுக்கு நீங்கள் சிம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இந்த நுரெல்லாம் போயிட்டு ரொம்ப டார்க் ப்ரௌன் வரும் பாருங்கள். அந்த டைமில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த டைமில் நீங்கள் இந்தமாரி டார்க் ப்ரௌனில் டைமில் வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. அது கழுவி வெட்டாகவே வச்சுக்கோங்க, ஈரமாகவே வச்சுக்கோங்க. அதை எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஈரத்தோடு தான் வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் வரும் அதுலேருந்து, இல்லைன்னா வராது சீக்கிரமாக. இப்போ அந்த கேரமல் நம்ம செஞ்சு வச்சுருக்கோங்களே, அதை இந்த கப்பில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எல்லா சைடும் போகிற மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா ஆறட்டும். அப்படியே இது எப்படியும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். இப்போது அதுக்கு மேலே இன்னொரு லேயர் நம்ம சேர்க்கணும். அதுக்காக 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். அந்த பால் நல்லா கொதித்து வரணும். பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ரவை சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு சின்ன கோடு இருக்கும் பார்த்தீங்களா டம்ளரில், ஒரு கோட்டுக்கு மேலே, அந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஆனால் நீங்கள் டீஸ்பூனாக சேர்த்துக்கினா 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா ரவை வேகணும். நல்லா குண்டு குண்டாக ரவை வேகும் பாருங்கள். அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த பாலுக்கும் ரவைக்கும் தேவையான சர்க்கரையை நம்ம போட்டுக்கலாம். அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இதுவே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கம்மியாக வேணால் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்ச உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கரைஞ்சிடுச்சு. இப்போ ஒரு கிண்ணத்தில் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் பால், 3 ஸ்பூன் ரவை, 1 முட்டை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு செகண்ட் லேயருக்கு இப்போ அந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 3 ட்ராப் நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். முட்டையோட வாசம் தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரவை பால் இதெல்லாம் கொஞ்சம் திக்காகிடும். அதனால் நீங்கள் ஒரு ஆறுன உடனே நீங்கள் சேர்க்கணும். சூட்டோடு இதில் சேர்த்துட்டிங்கன்னா முட்டை திரிஞ்சிடும். அதனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்பூன்லேருந்து எடுத்து போட்டு இதில் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு இப்போ அந்த லேயர் காஞ்சிச்சு பாருங்கள். இப்போது இந்த லேயரை இதுக்கு மேலே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி ஊற்றிக்கோங்க.
இட்லி பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்டில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா வந்து வேகணும். இந்தமாரி நைஃப் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா அது ஒட்டாமல் வரணும். இப்போ வெந்துடுச்சு. இப்போ ஓரத்தை நம்ம வந்து இதுமாரி எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்ட பிறகு இப்போ ஒரு தட்டு வச்சு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு கொஞ்சம் லைட்டாக தட்டுங்க, வந்துடும். இப்போ நம்மளோட ரவா புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு அப்புறம் கூட சாப்பிட்லாம். நீங்கள் இட்லி பாத்திரத்துலேருந்து எடுத்துகிட்டு உடனே நீங்கள் எடுக்காதீங்க வெளியே. கொஞ்சம் நேரம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த உடனே அதை திருப்பி போட்டு தட்டுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ரவா புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.